அப்போது ஆவிக்குரியவர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, ஆவியை பெற்றிருக்கிற நாம் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. சரிங்களா? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி தான் நடக்கணும். அப்படின்னா நமக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்களோ அதுக்கு அதே பதில் நம்ம செஞ்சானா அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, வித்தியாசம் இல்லை. அவங்களும் மாம்சத்தின்படி இருக்கிறாங்க, நம்மளும் மாம்சத்தின்படி இருக்கிறோம். இல்லை, ஆவிக்குரியவர்களாக நாம், ஆவியின் அனுபவத்தை பெற்ற நாம் ஆவியிலே நாம் அதை காண்பிக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ நம்ம ஆவியில் காண்பிக்க, நான் எங்களுடைய வளகாப்பண்ணிக்கு நாங்கள் ட்ரைபல்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அடிக்கடி போவோம். வெள்ளிங்காட்டில் பிரான்சிஸ்னு ஒரு ஊழியக்காரரு ட்ரைபல்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அடிக்கடி போவோம். அவர் தான் எங்கள் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார், அந்த ட்ரைபல்ஸ் ஏரியாக்கெல்லாம். அப்போது பாஸ்டம்மாவனுடைய வளகாப்புக்கு நான் அவருக்கு சொல்லலைன்னா வெள்ளிங்காட்டில் இருக்கிறாரு, அவர் சொல்ல முடியல, விட்டுட்டேன். அவர் அன்றைக்கு இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் மேல் டாப் ஃப்ளோரில் தான் வளகாப்பு நடந்துச்சு. அப்போ அந்த மேல் ஃப்ளோரில் வளகாப்பு நடக்கும்போது அவர் அந்த வழியாக போகும்போது விசுவாசிக்கு அந்த அன்னபூர்ணா முன்னாடி ஹோட்டல் முன்னாடி சாப்பிட்றதுக்கு நின்றுட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நம்முடைய ஜெய்சலம் பிரதருடைய ஒய்ஃபுக்கு வளகாப்பு மேலே அப்படின்னு சொல்லி. அவர் உடனே என்ன பண்ணார்னா, நீங்களும் நான் இருந்தால் என்ன செய்வான், அவன் நம்ம அந்த ஆள் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லலை, நம்ம மானங்கட்டு இந்த சாப்பாடுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம், போயிருப்போம். ஆனால் அந்த மனுஷன் மேலே ஏறி வந்து என்னை பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு, எனக்கு கஷ்டமாக போச்சு, ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு மொய்யை கையில் கொடுத்துட்டு, சாப்பிட்டு தான் போவேன் பிரதர், தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனார். சென்னையை சேர்ந்தவர், நல்ல ஒரு மனுஷன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அழகு. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் வளர்றோன்னா என்ன செய்யணுங்க, அந்த மாதிரி நம்ம மாறணும். எனக்கு ரோட்டில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டாரு, எனக்கு கடையில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டாரு, எனக்கு என்ன செஞ்சார், பஸ் ஸ்டாண்டில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்தாரு, நான் என்ன அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம்? இதுதான் மாமிசத்துக்குரியவர்கள். சரிங்களா? இதுதான் மாமிசத்துக்குரியவர்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் நடந்தோம் என்று சொன்னால் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்த முடியும்.